Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகேவா? சோ இதுல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அந்த வீடியோக்குள்ள லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். ஓகேவா? சோ ஜஸ்ட் இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்னன்னு ஒரு தடவை ரீகேப் பண்ணிரலாம். சரியா? So electric potential is nothing but it is defined as the amount of work done in moving unit positive charge from infinity to that point against the electric force. இத மிஸ் வந்து உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண? இப்போ வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கிறோம். சோ இந்த சார்ஜ்னுடைய ஃபீல்டை இப்படி டிரா பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ இந்த ஃபீல்ட்ல நம்ம என்னது கொண்டு வரோம் அப்படினா யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் இங்க கொண்டு வரோம். சரியா? பாசிட்டிவ் சார்ஜ் இந்த இடத்துக்கு வருது. சரியா? யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னா அதோட வேல்யூ வந்து 1 கூலும்னு அர்த்தம். ஓகேவா? சோ இப்போ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தாச்சு. சோ இத என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா மூவிங் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு தட் பாயிண்ட். சோ இத வந்துட்டு நம்ம இன்ஃபினிட்டில இருந்து இங்க ஒரு பாயிண்ட்க்கு நம்ம மூவ் பண்ண போறோம். ஓகேவா? சோ இன்ஃபினிட்டினா ஒரு முடிவில்லா தொலைவுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ அங்க இருந்து நம்ம என்ன பண்றோம் அத இங்க இந்த பாயிண்ட்க்கு நம்ம இத இப்படி மூவ் பண்ண போறோம். ஓகே? சோ மூவ் பண்ணும்போது நமக்கு ஈஸியா மூவ் ஆயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா ஆகாது. காரணம் என்ன அப்படின்னா இங்க இருக்கிறதும் பாசிட்டிவ் சார்ஜ், இங்க வர்றவங்களும் பாசிட்டிவ் சார்ஜ். ஓகே? இந்த ரெண்டு சார்ஜ்க்கு நடுவுல நமக்கு வந்து ஃபோர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ஃபோர்ஸ் என்னன்னு சொன்னோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். இது மிஸ் ஆல்ரெடி உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஓகே? சோ ரெண்டு சார்ஜ்க்கு நடுவுல எக்ஸிஸ்ட் ஆகிற ஃபோர்ஸ் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதே நம்ம ரெண்டா கிளாசிஃபை பண்ணலாம். என்னன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் and attractive force. It's depending upon the types of the charges we have taken. நம்ம என்ன சார்ஜ் எடுத்திருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம சொல்லுவோம். சேம் டைப் ஆஃப் சார்ஜ்னா எனக்கு என்ன ஆகும்? ரிப்பல்சிவ் நடக்கும். ஓகே? அப்ப அத ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இதே டிஃபரண்ட் டைப் பாசிட்டிவ் பிளஸ்னு எடுத்திருந்தோம்னா அட்ராக்டிவ் நடக்கும். ஓகே? சோ அப்ப அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்ம அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்ப எனக்கு இங்க பாசிட்டிவ் இருக்கு. சோ இங்க இருக்க எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எனக்கு என்னது? ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். அப்ப இது என்ன ஆகும்? நம்மளுடைய வேலை என்ன? இன்ஃபினிட்டில இருந்து இந்த பாயிண்ட்க்கு கொண்டு வரணுங்கிறது. பட் என்னால பண்ண முடியுமான்னு பார்த்தோம்னா முடியாது. ஏன் அப்படின்னா அங்க ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. சரியா? ஒரு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அந்த இடத்துல இருக்கு. ஓகே? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம கொண்டு வர போறோம். ஓகே? சோ இந்த சார்ஜ இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா நம்ம மூவ் பண்ண போறோம். அப்படி அகைன்ஸ்டா மூவ் பண்றப்ப எப்படி மூவ் பண்ண முடியும்னா we are doing some work on that charge. சரியா? ஒரு வேளை அந்த சார்ஜ வந்து நம்ம மூவ் பண்றதுக்கு ஒரு வேலை பண்ண வேண்டியிருக்கு. ஓகே? ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இத தள்ளி கொண்டு வரணும். ஓகே? சோ அப்போ இந்த சார்ஜ நான் மூவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு ஒர்க் பண்றோம் அததான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே? இந்த சார்ஜ் இந்த ஃபீல்ட்ல இந்த ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா எனக்கு மூவ் பண்ணி வர்றதுக்கு எவ்வளவு வேலை பாக்குது, எவ்வளவு எனர்ஜி அதுக்கு மேல கொடுக்கறோம், அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். புரியுதா? இப்ப ரீட் பண்ணி பாருங்க. அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். ஏதோ ஒரு வேலை நம்ம பாக்குறோம். எதுக்கு அந்த வேலை பாக்குறோம்? in moving unit positive charge. unit positive charge தள்ளுற வேலை. சோ எங்க இருந்து எங்க? from infinity to that point. இன்ஃபினிட்டில இருந்து இங்க கொண்டு வரோம். எதுக்கு அகைன்ஸ்டா கொண்டு வரணும்? against the electric force. இதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல். ஓகேவா? சோ இப்போ நம்மளுடைய டாபிக் என்ன? எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஓகே? சோ டிஃபரன்ஸ் அப்படினா என்ன அர்த்தம்? வேறுபாடு அல்லது வித்தியாசம். ஓகே? சோ டிஃபரன்ஸ்னா என்னது? ஏதோ ஒரு ரெண்டு இத வந்து நம்ம கம்பேர் பண்றோம்னு அர்த்தம் இல்லையா? சோ இத விட இது நமக்கு வித்தியாசமா இருக்கே, இத விட இது கொஞ்சம் ஏதோ வேறுபாடு தெரியுது, டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்னு ஏதோ ஒரு ரெண்டு விஷயத்தை நம்ம கண்டிப்பா கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? சோ அதே மாதிரிதான் இங்க எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா இதேதான் நம்ம பண்ண போறோம். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல பார்த்ததே தான் பார்க்க போறோம். பட் டிஃபரன்ஸ்னால ரெண்டு பர்டிகுலர் பாயிண்ட்க்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே? சோ இங்க நம்ம ரெண்டு பாயிண்ட் எடுக்க போறோம். பாருங்க, இதே இதுல நம்ம வந்துட்டு ரெண்டு பாயிண்ட் கன்சிடர் பண்ண போறோம். இப்படி எடுத்துக்கலாம். சோ இதே ஒர்க் தான் ஆனா நடக்குது. பட் எங்க நடக்குது? இந்த ரெண்டு பாயிண்ட்க்குள்ள இப்ப நம்மளுக்கு நடக்க போகுது. ஓகே? சோ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுக்கிறோம். அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ எங்க இருந்து எங்க மூவ் பண்ண போறோம் அப்படின்னா சோ இங்க யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தாச்சு. இத வந்துட்டு இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் நான் மூவ் பண்ணணும்.
ஓகே சோ இங்க இருந்து இங்க எனக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வேலை பண்ணுது அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஓகே சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்ல நம்ம என்ன பார்த்தோமோ அதேதான் அங்க ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட்க்கு மூவ் பண்ணுவோம் அதே யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் தான் இன்ஃபினிட்டில இருந்து இங்க மூவ் பண்ணுவோம் அகைன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் இங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா பர்టిక్యులரா ரெண்டு பாயிண்ட கன்சிடர் பண்றோம் அதே யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் அவங்க எங்க இருந்து எங்க மூவ் பண்ண போறோம் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நான் மூவ் பண்ண போறேன் அகைன்ஸ்ட் தி எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் சரியா சோ அப்படி நான் இந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இந்த பாயிண்ட்ல இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வர்க் இந்த சார்ஜ் பண்ணுது அதுதான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் புரியுதா சோ அப்ப இந்த ஃபார்முலா இந்த டெஃபினிஷன் எப்படி மாத்திக்கலாம் நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அப்படின்னா amount of work done in moving unit positive charge from infinity க்கு பதிலா என்ன பண்ணணும் from one point to another okay one point to another point against the electric force அவ்வளவுதான் ஓகே சோ அதே process பட் என்ன பண்றோம் நம்ம ரெண்டு பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க போறோம் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் அது மூவ் பண்றதுக்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மூவ் பண்றதுக்கு என்ன வர்க் பண்ணுது எவ்வளவு எனர்ஜி அது மேல கொடுக்கறோம் அதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சோ அதே டெஃபினிஷன் நீங்க படிச்சிட்டா போதும் ஜஸ்ட் இந்த மீனிங்கை புரிஞ்சிட்டு இங்க இது மாத்தினா மட்டும் போதும் புரியுதா சோ இதே நம்மளுக்கு தனியா எடுத்து பண்ணிருக்காங்க பாருங்க இப்போ கன்சிடர் the 2 points ஓகே சோ இத A ன்னு எடுத்துக்கிறோம் இத B ன்னு எடுத்துக்கிறோம் சோ இங்க வந்துட்டு சார்ஜ் எடுத்திருக்காங்க the charge is Q சோ இந்த Qங்கற சார்ஜ் நம்ம எங்க இருந்து எங்க மூவ் பண்ணனும் A ல இருந்து B மூவ் பண்ணனும் சோ அகைன்ஸ்ட் the electric force அப்ப என்ன பண்றோம் ஒரு வர்க் ஒன்னு பண்றோம் ஓகே இந்த சார்ஜ் வந்து இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு ஒரு வர்க் பண்ணுது அதனால ஈஸியா மூவ் ஆகி போக முடியல ஓகே எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அது ஒரு வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகேவா சோ அந்த வர்க்க வந்து W அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரெண்டு பாயிண்ட்க்கும் உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மிஸ் வந்து P D போட்டுக்கிறேன் சோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல என்ன அப்படின்னா வர்க் டன் பை த சார்ஜ் இல்லையா இந்த சார்ஜ் எவ்வளவு வேலை பண்ணிருக்கோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் புரியுதா சோ Qங்கற சார்ஜ் Aங்கற பாயிண்ட்ல இருந்து Bங்கற பாயிண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வர்க் பண்ணிருக்கோமோ அததான் இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்லுவோம் ஓகே இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம V அப்படினு நம்ம எழுதிக்கலாம் ஓகே it is nothing but voltage okay so V is nothing but is equal to work done by the charge புரியுதா அப்ப பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்ன உங்களுக்கு புரியுதா ஒரு சார்ஜ் வந்து ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மூவ் பண்ணி போறதுக்கு எவ்வளவு வர்க் பண்ணுது அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா இன்ஃபினிட்டில இருந்து ஒரு பாயிண்ட்க்கு எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வர்க் பண்ணுது அது வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அவ்வளவுதான் ஓகேவா சோ இதே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நம்ம இன்னொரு மெத்தட்லயே கண்டுபிடிக்கலாம் ஓகே சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு இந்த ரெண்டு பாயிண்ட் இருக்கு இல்லையா சோ இது A B ன்னு எடுத்துக்கிட்டோம் சோ இந்த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இப்போ எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா ஜஸ்ட் டிஃபரன்ஸ் இன் தி எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இப்போ இங்க பாருங்க இப்போ இங்க A பாயிண்ட்ல இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருந்திருக்கும் ஓகே சோ அந்த பொட்டன்ஷியல் வந்து நம்ம VA ன்னு எடுத்துக்கிறோம் ஓகே சோ இந்த பர்టిక్యులர் பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இன்ஃபினிட்டில இருந்து அந்த சார்ஜ் இங்க வர்றதுக்கு எவ்வளவு வர்க் நடந்திருக்கு அந்த வேல்யூ VA அப்படின்னு எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த பாயிண்ட் B ல ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் நடந்திருக்கும் ஓகே இன்ஃபினிட்டில இருந்து சார்ஜ் இங்க வர்றதுக்கு எவ்வளவு அத வந்துட்டு இங்க VB அப்படின்னு எழுதிக்கிறோம் ஓகே சோ அப்ப இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ கண்டுபிடிச்சாலே நமக்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிடைச்சிடும் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ் இங்க இருந்து இங்க மூவ் பண்றதுக்கு எவ்வளவு வர்க் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம எழுதணும் சோ இன்னொரு மெத்தட் இது செகண்ட் மெத்தட் என்ன பண்ண போறோம்னா இங்க ஒரு பொட்டன்ஷியல் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு இங்க இந்த பாயிண்ட்ல ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இருக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணா எனக்கு டிஃபரன்ஸ் கிடைச்சிடும் ஓகே சோ டிஃபரன்ஸ்னால என்னது நம்ம மைனஸ் பண்றோம் ஓகேவா சோ இங்க பாருங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு VA minus VB
சோ எப்போ VA வந்து எனக்கு கிரேட்டரா இருந்துச்சுன்னா VB விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா VA minus VB போட்டுக்கலாம் அல்லது potential difference is equal to VB minus VA எப்போ போடலாம் when VB is greater than VA அவ்வளவுதான் புரியுதா சோ இது ஜஸ்ட் இந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் என்ன இந்த இடத்துல எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னா என்ன இது ரெண்டையும் மைனஸ் பண்ணனும்னா you will get the potential difference answer புரியுதா சோ நெக்ஸ்ட் இதோட யூனிட் என்னன்னு பார்க்கலாம் சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலும் சரி பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் சரி அதோட யூனிட் வந்துட்டு வோல்ட்ஸ் ஓகே அதை எப்படி மெஷர் பண்றோம் வோல்ட்ஸ் ஓகே எப்படி லென்த்துக்கு நம்ம மீட்டர் சொல்றோம் மாஸ்க்கு வந்து கிலோகிராம் சொல்றோம் அது மாதிரி நம்ம எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அல்லது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே நம்ம யூனிட் என்னதுன்னா வோல்ட்ஸ் ஓகே சோ இத என்ன சிம்பிள் எழுதுவோம்னா V அப்படி எழுதுவோம் சரியா இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन உங்களுக்கு கேக்குறாங்க define 1 volt அப்படி கேக்குறாங்க வைங்க சோ क्वेश्चन வந்து define 1 volt 1 voltங்கிறது எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படினா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா என்ன potential difference is equal to work done by charge இல்லையா சோ potential difference இந்த யூனிட் என்னது V ஓகே சோ அப்ப நம்ம இந்த இடத்துல V ன்னு எழுதிட்டோம் சரியா இப்போ வர்க்குக்குள்ள யூனிட் என்னது ஜூல் சரியா சார்ஜ்க்குள்ள யூனிட் என்னது கூலும் ஓகேவா இப்போ क्वेश्चन என்னன்னா 1 வோல்ட் எனக்கு எப்ப கிடைக்கும் அப்படினா 1 வோல்ட் எனக்கு எப்ப கிடைக்கும்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் வந்து 1 ஜூல் ஆஃப் வர்க் பண்ணும்போது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எனக்கு வந்துட்டு 1 வோல்ட் கிடைக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாயிண்ட் இருக்குல அந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கறோம் நம்ம சோ இங்க நமக்கு மூவ் பண்ற சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கும்னா 1 கூலும் ஆஃப் சார்ஜ் இருக்கணும் ஓகே 1 கூலும் ஆஃப் சார்ஜ் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட் மூவ் பண்றதுக்கு அவங்க பண்ண வர்க் வந்து 1 ஜூலா இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து 1 வோல்ட்டா இருக்கும் புரியுதா சோ அதுதான் 1 வோல்ட் is equal to 1 joule by 1 coulomb ஓகே சோ அதே இப்போ நான் டெஃபினிஷன் எழுதணும் define 1 volt அப்படினு கேக்குறாங்க இப்போ நான் அந்த டெஃபினிஷன்ல எழுதணும் எப்படி எழுதுவேன் இந்த இதே நம்ம மாத்தி எழுதிக்கலாம் ஓகே சோ amount of work done க்கு பதிலா நான் என்ன பண்ணனும் எவ்வளவு வர்க் எனக்கு நடந்துக்கணும் 1 joule of work ஓகே சோ 1 joule of work is done in moving unit positive charge பதிலா நான் என்ன போட்டுக்கறேன் 1 coulomb of charge 1 coulomb of charge from one point to another against the electric force அவ்வளவுதான் ஓகே சோ 1 வோல்ட் னா என்ன ஜஸ்ட் இது மட்டும் தான் இங்க உள்ள கொண்டு வந்து மாத்தணும் 1 joule of work is done in moving எதை நம்ம மூவ் பண்ணனும் பார்த்தோம் 1 coulomb of charge so 1 coulomb of charge from one point to another against the electric force அவ்வளவுதான் 1 வோல்ட் னா புரியுதா சோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் னா என்ன பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் நான் என்னன்னு பார்த்திருக்கோம் அதுல செகண்ட் மெத்தட் எப்படி கண்டுபிடிக்கிறது ஜஸ்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை மட்டும் மைனஸ் பண்றது பார்த்தோம் அண்ட் அதனுடைய யூனிட் பார்த்திருக்கோம் அண்ட் டிஃபைன் 1 வோல்ட் பார்த்திருக்கோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ